வெல்கம் டு மேக்னாஸ் ஃபுட் மேஜிக். இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு வின்டர் டிஷ்ஷை செய்ய போறோம். இது நார்த் இந்தியால ரொம்பவே ஃபேமஸ். இதோட பேரு நிமோனா. குளிர்காலம் வந்த உடனே மார்க்கெட் ஃபுல்லா பச்சை பட்டாணி தான் நிரம்பி இருக்கும். நார்த் இந்தியால ஒவ்வொரு வீட்டிலயுமே இததான் செய்வாங்க. இதுக்காக நான் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய சேர்த்துக்கிறேன். உண்மையில உங்களுக்கு கடுகு எண்ணெய் பிடிக்கும்னா நீங்க கடுகு எண்ணெயிலேயே இதை நீங்க செஞ்சுக்கலாம். பாரம்பரியமா இது கடுகு எண்ணெயில தான் தயார் செய்யப்படும். ஆனா நான் இதை சாதாரண எண்ணெயில தான் செய்யறேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நிமோனா டிஷ்ஷோட சோல் ஒரு பேஸ்ட்ல தான் இருக்கு. இத கொத்தமல்லி சட்னில தயார் செய்யப்படுது. இதுக்காக நான் சின்ன கொத்தமல்லி இலைகளை எடுத்திருக்கேன். இது தோராயிரமா 1/4 கப் இருக்கும். இந்த மாதிரி சில பூண்டு பல்லு இருக்கு, சுமாரா 3 பல்லு, அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி. அதோட இங்க என்கிட்ட புது மிளகாய்களும் இருக்கு. இது உங்க சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சை சாறும் நமக்கு வேணும். இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் கலக்கிட்டேன். இத ஒரு பேஸ்டாவும் செஞ்சு ரெடியா வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட் நிமோனாவோட டேஸ்ட இன்னுமே ரெட்டிப்பா மாத்தும். அது ரொம்ப நல்லா இருக்கும். இங்க நான் ஏற்கனவே வறுத்த சில உருளைக்கிழங்க தயாரா வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை உருளைக்கிழங்க கூட போட்டுக்கலாம். ஒரு நல்ல அமைப்பையும் சுவையும் கொடுக்கும். இதோ என் சீரகம் வெடிச்சிருச்சு. அடுத்ததா நான் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்க்கலாம். அப்புறம் இது நம்ம தயார் செஞ்சு வச்சிருக்க கொத்தமல்லி பேஸ்ட், இதையும் போட்டுட்டு நான் இதை வதக்கிக்கிறேன். இப்ப நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க இதுல சிவப்பு மிளகாய் தூளை போட்டுக்கலாம். ஆனா எனக்கு நிமோனா பச்சை நிறமா இருக்கணும், அதனால நான் சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கல. ஏன்னா நம்ம முன்னாடியே தயார் செஞ்ச கொத்தமல்லி பேஸ்ட்ல நான் ஏற்கனவே சில மிளகாய சேர்த்திருக்கேன். இப்ப இந்த கொத்தமல்லி பேஸ்ட் நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இந்த நேரத்துல நான் இதுல தக்காளிய சேர்த்துக்கிறேன். இது ஒரு பெரிய தக்காளி, நான் கியூப்ஸ் மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். இப்ப இந்த நிமோனாவை நீங்க குளிர்காலம் தொடங்கும் போது நார்த் நோக்கி நீங்க போகும் ஒவ்வொரு வீட்டிலையும் இத பார்க்கலாம். அதோட ஒவ்வொரு நாளும் செய்யப்படுது. இதுவும் பாட்டி ரெசிபி மாதிரி தான். ஒவ்வொரு வீட்டிலும் அவங்களோட சொந்த ரெசிபியா இருக்கும். இப்ப இந்த தக்காளிய நான் வேக வைக்கிறேன். நல்லா மென்மையா ஆகிற வரைக்கும் இத சமைச்சுக்கலாம். இப்ப தக்காளி கொஞ்சமா மென்மையா மாறி இருக்கு. இந்த பச்சை பட்டாணிய சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை பட்டாணிய நான் கரகரப்பா அரைச்சு வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் தோலோட பச்சை பட்டாணி. இத போட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம். நான் இத நல்லா முழுசா சமைக்கணும். இதுக்காக நான் ஒரு மூடிய போட்டு மூடிட்டு மெதுவான தீயில 5ல இருந்து 10 நிமிஷத்துக்கு வேக வைக்கணும். பட்டாணி பர்ஃபெக்டா வெந்துருச்சு. உண்மையில இந்த நிமோனா இருக்குல்ல, அது லேசா குழம்பு மாதிரி தான் இருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா இதுல கொஞ்சமா குழம்பு இருக்கு. அப்படியேவோ இல்லாட்டி சாதத்தோடயோ சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். இப்ப நான் தனியா எடுத்து வச்சிருக்க சில பட்டாணிய இதுல சேர்த்துக்கிறேன். இது முழு பட்டாணி தான், இத சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது பச்சை பட்டாணி தான், இதுல கொஞ்சமா எடுத்து சேர்த்துக்கிறேன். அப்புறம் முன்னாடியே நம்ம வறுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்க இதுல சேர்த்துக்கிறேன். அடுத்ததா நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே தண்ணீரை சேர்த்துக்கலாம். இப்ப இத நான் நல்லா கலக்கிக்கிறேன். இப்ப இன்னும் கொஞ்சம் நான் தண்ணீரை சேர்த்துக்கிறேன். தோராயிரமா 1 கப் தண்ணீரை சேர்த்திருக்கோம். இப்ப இத நான் நல்லா கலக்கிக்கிறேன். நம்ம இத ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற வரைக்கும் சமைச்சுக்கலாம். இப்ப நிமோனா தயாராயிருச்சான்னு பார்க்கலாம். இது நல்லாவே வெந்திருக்கு. நல்லா வந்திருக்குல. இத உடனடியா நம்ம பரிமாறிக்கலாம். பரிமாறதுக்கு முன்னாடி உப்பு சரியா இருக்கான்னு ஒரு தடவை பார்க்கலாம்.
இதுல இன்னும் கொஞ்சம் உப்பை சேர்த்துக்கிறேன். இப்போ உடனே நான் சர்விங் பிளேட்டுக்கு இத மாத்திக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை கொஞ்சம் அதிகமா கிரேவி தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணீரை சேர்த்துக்கலாம். இது நீங்க சாதம் இல்லாட்டி ரோட்டி கூட சாப்பிட விரும்பினா அதுல அதிகமா தண்ணீரை சேர்த்துட்டா நிறைய அளவுக்கு குழம்பு செய்யலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது பெர்ஃபெக்ட். இப்போ இது தயாராயிருச்சு. இப்போ இந்த நிமோனாவுக்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வச்சு இத அலங்கரிச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்ப இங்க தயாராயிருச்சு குளிர்காலத்துக்கான ரொம்ப சூடான நிமோனா.